வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. கோதுமை மாவை வச்சு ஒரு நல்ல டேஸ்டான அதே நேரத்துல சிம்பிளான போண்டா ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈவினிங் டைம்ல சுட சுட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தொட்டுக்க தனியா சட்னியே தேவைப்படாது. தேவைப்பட்டா தேங்காய் சட்னி, கிரீன் சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். முதல்ல ஒரு பெரிய பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கங்க. நீங்க எந்த கப்ல வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். மற்ற பொருட்களையுமே அதே கப்ல அளந்து எடுத்துக்கங்க. அடுத்து இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. கடலை மாவு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடலை மாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடையில வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்திருக்கேன். அரிசி மாவு சேர்க்கும் போது போண்டா அதிகம் எண்ணெய் குடிக்காம கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும், அதுக்காகத்தான். அடுத்து இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. ஒரு கரண்டி இல்லைன்னா விஸ்க் வச்சு எல்லா மாவும் சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாம இத கொஞ்சம் கெட்டியா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு அப்படின்றதுனால இதுக்கு கொஞ்சம் அதிகமாவே தண்ணி தேவைப்படும். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க. கையாலேயே இந்த மாதிரி லேசா அடிச்சு கலந்து விட்டுக்கங்க. மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமா பொடியா நறுக்கிய முட்டைக்கோஸ் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட் கூட நீங்க சேர்த்துக்கலாம். பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கங்க. ஒரு 3 பச்சை மிளகாய நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே பொடியாய் நறுக்கிய இஞ்சி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகத்துக்கு பதிலா சோம்பு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து கையாலேயே நல்லா பெசரி விட்டுக்கங்க. கையாலேயே எல்லா பக்கமும் நல்லா பெசரி விட்டுக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சமா ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க. ஆப்ப சோடா சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்டா வரும், அதுக்காகத்தான். தேவைப்பட்டா சேர்த்துக்காங்க. இல்லைன்னா இதுக்கு பதிலா இட்லி மாவு ஒரு கரண்டி கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான், நமக்கு மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேன்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம ரெடி பண்ணி வச்ச மாவை சின்ன போண்டாவா கிள்ளி சேர்த்துக்கங்க. போண்டா சைஸ் பாத்தீங்கன்னா உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாவும் செஞ்சுக்கலாம், இல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் போண்டா மாதிரி செஞ்சுக்கலாம். எண்ணெயில மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பக்கமும் லேசா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி நாம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி லேசா இந்த அளவுக்கு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு செவக்க ஆரம்பிச்சதும் இப்ப நாம இதை வெளியே எடுத்துடலாம், அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க, அவ்வளவுதான்.
இத சுட சுட சாப்பிட்டீங்கன்னா தொட்டுக்க வேற எதுவுமே தேவைப்படாது.